இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. தூங்குறவங்க மட்டும் சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. வெரி குட். நிறைய வாய்கள் திறக்கப்பட்டுருச்சு. இன்னும் திறக்கப்பட வேண்டியது எது? காது மட்டும்தானா? நீங்கள் கொஞ்சம் என்னைய பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? வெரி குட். ஹாப்பி நியூ இயர். இல்லை, ஹாப்பி நியூ இயர். வெரி குட், வெரி குட். குட். நல்ல அருமையான ஒரு நேரத்தை கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த நேரத்தில் அருமையான பாட்டையும் பாடி பார்க்கணும். தூங்காம ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா. இல்லை ஃபாதர், இன்னும் நான் தூங்கிடுவேன், நீங்கள் என்ன தான் பேசினாலும் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாரும் இருக்கிறீங்களா? அவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பதிலா என்னத்தை சொல்கிறோம் அப்படின்னே தெரியல. சரியா 12 மணி நம்ம கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். 12:30 நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இறைவனுடைய வார்த்தைகள் சற்று இதயத்தில் விதைக்கப்பட வேண்டும். இறைவனுடைய யாருடைய வார்த்தைகள்? சத்தமா, யாருடைய வார்த்தைகள்? இறைவனுடைய வார்த்தைகள் சற்று இதயத்தில் விதைக்கப்பட வேண்டும். அதனால தான், அப்படி விதைக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார். யாரு? யாரு? தம்பியா, அண்ணனா, மச்சானா, மாமனா? யாரு? எப்பயுமே திருவை எந்த அடையாளத்தை உங்களுக்கு காட்டுகிறதோ அந்த அடையாளத்தோடு அலையுங்கள் இல்லையா? புனித, ஆமாம், புனித அந்தோனியார். பட்ட பேர் வைக்கிறதுலாம் வச்சுருப்பீங்க நிறைய பேர் இல்லையா? சொட்ட அந்தோனியார், தாடி அந்தோனியார், இப்படிலாம் வச்சுருப்பீங்க இல்லையா? இப்படிலாம் வச்சுருக்கீங்களா? வெரி குட். புனித அந்தோனியார் இன்னைக்கு அவர் இறை வார்த்தையால் ஊடுருவப்பட்ட ஒரே காரணத்தினால தான் இன்னைக்கு இன்றும் எத்தனையோ கோடி அற்புதங்களை சத்தமா செஞ்சா தானே சாமி சொல்லுவோம்ன்றீங்களா? சத்தமா சொல்லுங்க. அதனால தான் அவர் பேரே என்னது? அவர் பேரே என்னது? கோடி அற்புதர் இல்லையா? இன்னைக்கு இறைவனுடைய வார்த்தை நம்முடைய இதயங்களில் அன்றாட திருப்பலிகளில் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது? விதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை விளைநிலமாக்க வேண்டியது யாருடைய கடமை? யாருடைய கடமை? உங்களுடைய கடமை. அப்படியா? இல்லை, அதை நாசுக்கா அகஸ்தினர் அருமையாக சொல்லுவார். குருக்களினுடைய கடமை இறை வார்த்தையை அறிவிப்பது. அதை விளைவிக்க செய்தது யாருடைய கடமை? தூய ஆவியானவருடைய கடமை. தூய ஆவியானவருடைய கடமை. அப்ப இறைவனுடைய வார்த்தை விதைக்க வேண்டும் என்பது யாருடைய நிபந்தனையும் கூட, கட்டாயம் கூட, கடமையும் கூட? குருக்களினுடைய கடமை. அப்ப இறைவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் விதைக்கப்படுகின்ற பொழுது அதை நான் உள்வாங்கணும். எதை உள்வாங்கணும்? இறை வார்த்தையை நான் உள்வாங்கணும். அப்ப இறைவனுடைய வார்த்தை இன்னைக்கு முதல் வாசகத்தை எங்கிருந்து படித்தோம்? யாராவது சொல்ல முடியுங்களா? சத்தமா சொல்லுங்க. எண்ணிக்கை ஆகமத்தில். இங்கே உள்ள கோயிலில் உள்ளவங்க மட்டும்தான் சத்தமாக சொல்லணும் இல்லை, பின்னாடி கூட நீங்கள் சொல்லலாம். கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா கூட நான் ப்ரைஸை கொடுத்துட்டு போயிடுறேன், ஃபாதர் கொடுத்துருவார். சரிங்களா? வெரி குட். எண்ணிக்கை ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான, அதிசயமான, ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வார்த்தைகள். என்ன வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது? டேடி யார் வாசிச்சது? யாரோ ஒரு டேடி வந்து வாசிச்சாங்க. யார் வாசிங்க? வெரி குட். சொல்லுங்கம்மா, சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக. இந்த ஆசி மொழியை தொடக்க நூல் புத்தகத்திலே 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலே யாருக்கு அருள்மொழிக்கிறார்? இந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு மொழிகின்றார் ஆண்டவர். என்ன வார்த்தையை மொழிகின்றார்? யாராவது சத்தமா படிங்க. 12வது அதிகாரத்திலே 2வது வசனம். அங்கிருந்து தான் அந்த விவிலியமே தொடங்குது இல்லையா? வேகமா நேரம் படிச்சிருக்கணுமே. உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயோ ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த தூங்கிட்டீங்களே, 2 வார்த்தை சொல்றதுக்குள்ள தூங்கிட்டீங்களே. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இது அற்புதமான வார்த்தை. அதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு முதல் வாசகமாக படித்தோம். ஆண்டவருடைய நாமத்தை உச்சரித்து ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு இறைவனுடைய ஆசீர் வழங்கப்படுகின்றது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே அதைத்தான் படிக்கின்றோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே அதைத்தான் படிக்கின்றோம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயருக்கு எத்தனை உலகத்தார் மண்டியிடுகின்றார்கள்? யாரெல்லாம்? சத்தமா, விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுகின்றனர். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்ப இந்த ஒரு வார்த்தை பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நான் யாரை நினைத்து சொல்லுகின்றேன்? ஆண்டவரை நினைத்து சொல்லுகின்றேன். வாருங்கள் ஆண்டவரை போற்றுவோம் அப்படின்ற வார்த்தை. நீங்க நினைச்சிடக்கூடாது இது புரொட்டஸ்டன்ட் வார்த்தை, ஃபாதர் தலைகீழா சொல்றாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது எங்கு பொறிக்கப்பட்டிருக்கின்றது? ஒவ்வொரு திருப்பாடல்களிலும் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. என்னென்ன? வாருங்கள் ஆண்டவரை போற்றுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்ப நான் ஆண்டவரை போற்ற இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா, இறைவனுடைய ஆசீரை நான் பெற வந்திருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய இதயத்தை நான் திறக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அதனால தான் அன்னை மரியாளுக்கும் இதே ஆசி வழங்கப்படுகின்றது. அன்னை மரியாளுக்கும் இதே ஆசி வழங்கப்படுகின்றது. அதே தொடக்க நூல் புத்தகத்திலே 17வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை படித்தோம் என்றால், ஆபிரகாமின் மனைவி சாராவுக்கு இந்த ஆசி மொழியை கடவுள் வழங்குகின்றார். அதே ஆசி மொழியை அன்னை மரியாளுக்கு லூக்கா நற்செய்தி 1:38 வழங்குகின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். அதையும் படிச்சிருங்க. அவளுக்கு ஆசி வழங்குவேன், அவள் வழியாக உமக்கு ஒரு மகனை தருவேன், அவளுக்கு நான் ஆசி வழங்க அவன் வழியாக நாடுகள் தோன்றும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. ஆசிரை பெற்றவர்கள் மட்டும் சொல்லுங்க ஹalleluya. வெரி குட். அப்ப இறைவனுடைய ஆசீர் நம்பிக்கையாளர்களுக்கு மட்டுமே பரிசாக கொடுக்கப்படுகின்றது அப்படின்றதையும் சீராக் புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். இப்போ இறைவனுடைய ஆசீரை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய ஆசீர் எனக்கு வேண்டும், என் குடும்பத்திற்கு வேண்டும், என் பிள்ளைகளுக்கு வேண்டும் என்றால் யாரை தேடணும்? யாரை தேடணும்? ஆண்டவரை தேடணும். வீட்டில் 5 பேர் இருக்கிறோம் அப்படின்னா 5 பேரும் கோயிலுக்கு வந்துடுவோமா? சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னுடைய குடும்பத்திற்கு வேணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா நிச்சயம் எங்கே வரணும்? சத்தமா சொல்லணும். எங்க வரணும்? கோயிலுக்கு வரணும், இல்லையா? கணவன் மனைவி என்ற திருமண உடன்படிக்கையில் எங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க? பலிபீடத்திற்கு முன்பதாக ஆலயத்திலே ஆசீர்வதிக்கப்படுகின்றீர்கள், ஆசீர்வாதத்தை பெறுகின்றீர்கள். அதே அந்த ஆசீர்வாதத்தை இறைவன் இரட்டிப்பாக பிள்ளைகளின் பாக்கியமாக கொடுக்கின்றார் என்றார். அந்த பிள்ளைகளோடும் எங்க வரணும்? எந்த இடத்துல நான் ஆசீரை பெற்றேனோ, எந்த இடத்திலும் என்னையும் என் கணவனையும் இறைவன் இணைத்தாரோ அந்த இடத்திற்கு வந்து என்ன செய்யணும்? சத்தமா. இன்னைக்கு திருமணம்லாம் வந்துட்டு கோயிலில் நடக்கிறது இல்லை. எங்க நடக்குது? சத்தமா சொல்லுங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வேற, மண்டபங்கள்ல வேற, கோயில் வாசல்களில், இல்லையா? இங்கேருந்து அப்பா அம்மா ஒத்துக்கிறலைன்னா எங்கே போயிடுறோம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அடுத்து எங்கெல்லாம் போகிறோம்? பார்த்தீங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக தெரிஞ்சிருக்கு, வேளாங்கண்ணி கோயிலுக்கு போக தெரியல. அப்போ இல்லையா? ஒரு சிலர் அப்படியும் மேரேஜ் பண்ணுறாங்க, இல்லையா? நான் எந்த இடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றேனோ அந்த இடத்தில் என் உயிர் பிரியும் வரை நான் என்ன செய்யணும்? வந்து ஆசீர்வாதத்தை அன்றாட நான் என்ன செய்யணும்? பெற்று செல்லணும். அப்ப நான் யாரோடு ஆசீர்வாதத்தை பெற்றேனோ, என் கணவனோடு நான் பெற்றிருந்திருக்கின்றேன் என்றால் என் கணவரோடு எங்க வரணும்? ஆலயத்திற்கு வரணும். என் மனைவியை என் ஆலயத்தில் ஆசீர்வாதமாக பெற்றேன் என்றால் யாரோடு வரணும்? என் மனைவியோடு வரணும். என் பிள்ளைகளை ஆசீர்வாதமாக இறைவனிடம் இருந்து பெற்றிருக்கின்றேன் என்றால் நான் யாரோடு வரணும்? என் பிள்ளைகளோடும் வரணும். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் தகர்த்தெறிவிந்து வீட்டில் நல்லா தூங்குப்பா அப்படின்னு தூங்க போட்டுட்டு எங்க ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன் என்றால் அது குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் அல்ல. அப்ப குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் எனக்கு தேவை, என் குடும்பத்துக்கு தேவை, என் பிள்ளைகளுக்கு தேவை அப்படின்னா அவங்களை எல்லாம் தூங்க போட்டு இங்க கோயிலுக்கு வர்றது பெரிய சாத்தியம் கிடையாது. அப்ப ஆசீர்வாதத்தை நான் எங்கு முறையாக பெற்றேனோ அங்கு ஆசீர்வாதத்தை அன்றாட திருப்பலிகளில் பெற வர வேண்டும். அதைத்தான் கத்தோலிக்க திருவை அருமையாக சொல்லிக் கொடுக்கின்றது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்திருக்க வேண்டும், இல்லையா? இன்னைக்கு பல தெய்வங்களை நாடுறோம்.
பல தெய்வங்களை நாடுறோம். உதாரணத்துக்கு சொல்லட்டுங்களா, இன்னைக்கு காலில் கட்டு போடுறோம். காலில் கட்டு போடுறோமா? அந்த கலாச்சாரத்தை பார்க்குறீங்களா? அட்லீஸ்ட்டு ஆமாவா இல்லையா? முன்னாடி வீடுல கட்டி தொங்க போட சொல்லுவான். வீடுல என்னத சத்தமா சொல்லுங்க, கட்டி போட்டிருக்கிறதெல்லாம் சொல்லுங்க. ஆடு மாடெல்லாம் இல்லை, எது? தெஸ்டி பொம்மை, சத்தமா கத்தால, தாயத்து, அப்புறம் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா என் குடும்பத்தில் என்ன இல்லை? என்னகிட்ட என்ன இல்லை? நான் ஆசீர்வாதத்தை தொலைச்சிட்டேன். எங்கோ தொலைச்சிட்டேன். என்னுடைய நம்பிக்கையை தொலைச்சிட்டேன். இறைவன் மீது நான் கொள்ள வேண்டிய பற்றை தொலைத்து விட்டேன். அப்ப நம்பிக்கையை தொலைத்த அந்த காரணத்தினால் மட்டுமே என்னுடைய வீடு எதால பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். எதால? தேங்காய், எலுமிச்சம்பழம், வேப்பங்குலை இல்லையா, கயிறு, தாயத்து, இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கு, பூசணிக்காய், சொல்லுங்க, எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கிறோம். இப்படி ஏதாவது என்னுடைய வீடுகளில் இருக்கின்றது என்றால் அந்த வீடு ஆசீர்வாதம் மற்ற வீடாக இருக்கின்றது இல்லையா? பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா? கருவாட்டு கடைக்கு, மீன் கடைக்கு விளம்பரம் தேவையா? ஏன் தேவையில்லை? ஏன் அந்த வாசமே? ஆமா, உங்க வீட்டுல இதெல்லாம் இருக்குது அப்படின்னா என்கிட்ட என்ன இல்லை? என் வீட்டுல என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை. எங்கேயோ தொலைச்சிட்டேன். எங்கேயோ தொலைச்சு எங்கேயோ எந்த கடவுளையோ நான் தேட ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா? ஒரு காலத்தில் வீட்டில் கட்டி போட சொன்னா, இன்னைக்கு எங்கே கட்டி போட்டுருக்கிறோம்? இன்னைக்கு எங்கே கட்டிக்கிட்டு தர்றோம்? காலில் கட்டிக்கிட்டு தர்றோம். நாளைக்கு இப்படி கட்டி இப்படி தொங்க சொல்லுவோம். அதையும் செய்வோம். பதிலா செய்வோமா? அப்ப ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்து கடவுளோடு இணைந்தவனாக, கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நான் வாழுகின்றேன் என்றால் அந்த ஆசீர்வாதம் எனக்கு பரிசாக கிடைக்கின்றது இல்லையா? அந்த ஆசிரியை தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் நான் இறைவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் இறைவனை மறந்து எங்கோ தொலைவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் இது போன்ற பிற தெய்வங்களை நாடுவதற்கு என்னுடைய விசுவாசம் பயணித்துவிடும். என்னுடைய விசுவாசம் பயணித்துவிடும். அப்ப என்னுடைய விசுவாசம் ஏதோ ஒரு ட்ராக்ல பயணிக்குது அப்படின்னா நானும் என் குடும்பத்தாரும் என் பிள்ளைகளும் என் மனைவியும் என் கணவரும் எதுல இல்ல? சத்தமா சொல்லுங்க. தூங்குறவங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க. அப்படியே கப்பு நிக்கிறீங்க இல்லையா? ஆசீர்வாதமற்ற நிலையில் நான் என் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் இந்த ஆண்டிலிருந்து என்ன செய்யணும்? அதை நான் ஆசீர்வாதமா மாற்றணும் அப்படின்னா தயவு செய்து என்ன செய்யுங்க? வீட்டில் இது மாதிரிலாம் கட்டி தொங்க போட்டிருக்கிறீங்க, காலு கையில தொங்க போட்டிருக்கிறீங்கன்னா என்ன செய்யுங்க? இடுப்புல தொங்க போட்டிருக்கிறீங்களான்னு என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? கடவுள் பெயரால் அதை கலட்டி நீங்களே தூக்கி எறியலாம். அதுல ஒன்றும் சக்தி கிடையாது. அதுல ஒன்றும், நீங்களும் நானும் யாரால் படைக்கப்பட்டவர்கள்? சத்தமா, ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள் இல்லையா? படைப்பு பொருட்கள் கடவுளாக விட முடியுமா? முடியுமா? கயிறு கடவுளா முடியுமா? எலுமிச்சம்பழம் கடவுளாயிர முடியுமா? தேங்காய் கடவுளாயிர முடியுமா? இதெல்லாம் ஆசீர்வாதமற்ற நிலை. இதுவும் என்னை போல் இறைவன் படைத்த பொருட்கள். அந்த பொருட்கள் மீது நான் நம்பிக்கை வைக்கின்றேன் என்றால் என் ஆசீர்வாதத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் ஆசீர்வாதத்தை தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப என்னுடைய ஆசீர்வாதம் எங்கோ நான் தொலைத்து விட்டேன் என்றால் நம்ம நினைச்சு பார்க்கணும். இந்த உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னா யார் அது? சொல்லுங்க. இந்த உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னா யாரு? சத்தமா இயேசுன்னு கொஞ்சம் பேர் தான் சொல்றீங்க இல்லையா? ஒரு பாட்டிலேயே அருமையாக சொல்றாங்க, ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே, முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்ன என்று சொல்லி தந்த தெய்வம் யாரு? இயேசு நீர் மாத்திரமே. பெரும் பாவி மனம் மாற எங்குகின்ற தெய்வம் யாரு? இயேசு நீர் மாத்திரமே. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு தெய்வம் விண்ணில் இருந்து வந்ததா சரித்திரம் இருக்குதா? சத்தமா
ஏதாவது தெய்வங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்ததா சரித்திரம் இருக்குதா? ஏதாவது தெய்வங்கள் மண்ணிலே புதைக்கப்பட்டதாக சரித்திரம் இருக்குதா? சொல்லுங்க. இல்ல. அப்ப மூ உலகத்தையும் சந்தித்த மூ உலகாளி யாரு? ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டுமே. அப்ப ஆண்டவர் இயேசு மீது நான் நம்பிக்கை கொள்கின்றேன் என்றால், என் குடும்பம் நம்பிக்கை கொள்கின்றது என்றால், அந்த ஆசீர்வாதம் எனக்கும் என் குடும்பத்திற்கும் பரிசாக கொடுக்கப்படுகின்றது இல்லையா? அப்ப நான் இறைவனை யார் என்று இனம் கண்டுகொண்டு இறைவனை ஏற்று இறைவனை விசுவசித்து வாழுகின்றேன் என்றால் எனது அந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தில் எனக்கும் பங்குண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹalleluya, ஹalleluya. அப்ப அந்த ஆசீர்வாதத்தில் எனக்கு பங்கு இருக்கின்றது என்றால் நான் முழுமையாக இறைவனை அறிய வேண்டும் இல்லையா? இறைவனை முழுமையாக நான் அறிய வேண்டும். இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கிறோம். அன்னை மரியாள். அன்னை இன்னைக்கு தாயாம் கத்தோலிக்க திருஅவை யாருக்கு விழா எடுக்கின்றது? எப்படி சொல்லி அடையாளப்படுத்துகின்றது? இறைவனின் இறைவனின் தாய், இறைவனின் தாய். இன்னைக்கு அந்த தாயை ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். இன்னைக்கு கத்தோலிக்க திருஅவையில் பயணிக்கின்ற நம்மளுடைய விசுவாசத்தை பல சபைகள் இன்னைக்கு தெருக்கு தெரு என்ன வந்துருச்சு? சபைகள் வந்துருச்சு. அப்படின்னா உடனே என்ன செஞ்சிடறான்? ஆண்டவர் இறங்கி வந்துட்டார், ஆவியானவர் இறங்கி வந்துட்டார் நினைக்கிறோம். இல்லை, ஏமாந்துடுறோம் இல்லையா? அன்னை மரியாளை முழுமையாக அறியாதவர்கள். இதனால அகஸ்தினர் அருமையாக சொல்லுவார், எங்கெல்லாம் இறைவனின் வார்த்தை அறிவிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் இறைவனின் தாயும் சத்தமா சொல்லுங்க அறிவிக்கப்பட வேண்டும். இறைவனின் தாய் அறிவிக்கப்படவில்லை என்றால், இறைவனின் தாய் அறிவிக்கப்படவில்லை என்றால் அது கத்தோலிக்க திருஅவையே. அப்படிப்பட்ட சபைகள் நாம் நம்பி செல்ல வேண்டும் என்பதும் சொல்லுங்க அவசியம் இல்லை. அப்ப நான் அன்னை மரியாளை முழுமையாக அறியணும். ஃபாதர் என்ன செய்யணும்? லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம், லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 28வது வசனத்தை படிங்க. எல்லாம் கவனிங்க. 3 முக்கியமான கருத்துக்களை சொல்லிவிட்டு நான் கடந்து செல்லிவிடுகிறேன். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் ஆமா அங்க சொன்னாங்களா? அருள் குறைய பெற்றவளை நீர் ஒழிக அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல. என்ன சொன்னாங்க? அருள் நிறைந்தவளே நீர் வாழ்க, அருள் நிறைந்தவளே நீர் வாழ்க. அப்ப அந்த பெண்ணிடம் என்ன இருக்குது? அந்த தாயிடம் என்ன இருக்குது? என்ன இருக்குது? படிச்சது ஒண்ணு சொல்றது ஒண்ணா இருக்குது. என்ன இருக்குது? அருள் இருக்கின்றது. அன்னையிடம் என்ன இருக்கின்றது? அருள் இருக்கின்றது. இன்னைக்கு அதே கபிரியல் தூதர் இந்த பீடத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி நின்று உங்களை பார்த்து சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லணும்? அருள் நிறைந்தவர்களே யார் வாழ்க? நீங்கள் வாழ்க இல்லையா? இப்ப நீங்கள் கத்தோலிக்க திருஅவையில் பயணிக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் யாரு? சத்தமா சொல்லுங்க. அருள் நிறைந்த மக்கள் இல்லையா? அப்ப அந்த அன்னையை நான் நம்புகிறேன், விசுவசிக்கின்றேன், ஏற்றுக்கொள்கின்றேன் என்றால் அந்த அன்னை பெற்ற அருளில் எனக்கும் பங்குண்டு. அதனால்தான் கத்தோலிக்க திருஅவை அன்னையை தொலை தூரத்தில் வைத்து அழகு பார்ப்பதில்லை, அருகில் வைத்து அழகு பார்க்கின்றது. அன்னைக்கு விழா எடுத்து அழகு பார்க்கின்றது, அன்னைக்கு மரியாதை செலுத்தி அழகு பார்க்கின்றது. அப்ப நான் அன்னையை ஏற்க மறுக்கின்றேன் என்றால் நான் கத்தோலிக்க திருஅவையில் பயணிக்கவில்லை, வேறு ஏதோ ஒரு திருஅவையில் பயணித்துக் கொண்டு கத்தோலிக்க திருஅவையை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்றால் நான் கத்தோலிக்க கிறிஸ்தவனும் அல்ல, நான் கிறிஸ்தவனும் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப அன்னையிடம் என்ன இருக்கின்றது? அருள் இருக்கின்றது. அதே அந்த அன்னையிடம் இன்னொன்றும் இருக்கின்றது என்று உறுதிப்படுத்துகின்றது இறை வார்த்தை. அதே நற்செய்தியிலே அதே அந்த அதிகாரத்திலே 35வது வசனத்தை படிங்க. வானதூதர் அவரிடம் என்ன இருக்குது? என்ன இருக்கின்றது? இன்னைக்கு தீய ஆவியினுடைய பிடியில கத்தோலிக்க திருஅவையினர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா? ஆனால் அன்னையிடம் என்ன இருந்தது? தூய ஆவி இருந்தது. அன்னையிடம் தூய ஆவி இருக்கின்றது என்றால் நீங்களும் நானும் யாரு? யாருடைய பிள்ளைகள்? யாருடைய பிள்ளைகள்? தூய ஆவியானவருடைய பிள்ளைகள். தூய ஆவி வேற எங்க இல்ல, எங்க இருக்குது? என்னில் இருக்கின்றது.
அதனால்தான் பவுலடியார் அருமையாக சொல்லுகின்றார். கொரிந்தியர்கள் திருமுகத்திலே 3:16 சொல்லி முடிக்கின்றார். 1வது அதே கொரிந்தியரில் என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் யாரு? நீங்கள் யாரு? தூய ஆவியார் தங்கும் சத்தமா சொல்லுங்க. தூய ஆவியார் தங்கும் ஆலயம். அப்ப நீங்க தூய ஆவியார் தங்கும் ஆலயம் என்றால் நீங்கள் யாருடைய உரிமை தாயின் பிள்ளைகள்? யார் அந்த உரிமை தாய்? தூய ஆவியை பெற்றிருந்தது யார்? அன்னை மரியாள். அப்ப அன்னை மரியாளிடம் என்னவும் இருக்கின்றது? தூய ஆவியும் அருளும் இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதே அந்த அதிகாரத்தில் 42வது வசனத்தையும் படிச்சு பாருங்க. அப்போது அவர், யார் அந்த அவர்? எலிசபெத் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரத்த குரலில் அன்னை மரியாளை நோக்கி குரல் எழுப்புகின்றார். என்ன குரல் எழுப்புகின்றார்? பெண்களுக்குள் ஆசி பெற்றவள். ஆமா, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள். அப்ப அன்னையிடம் என்ன இருக்கின்றது? அருள் இருக்கின்றது. அடுத்து தூய ஆவி இருக்கின்றது. அடுத்து ஆசி இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதனால தான் அந்த அன்னையினுடைய பக்தி முயற்சியை வீரமாமுனிவர் தமிழக மண்ணுக்கு கொண்டு வரும் பொழுது அருமையான ஒரு அடைமொழியை கொடுக்கின்றார். என்ன அடைமொழி? கோணான்குப்பத்தில் என்ன மாதா இருக்குது? பெரிய நாயகி இல்லையா? பெண்களுக்குள் உயர்ந்தவள், உன்னதமானவள், ஆசி நிறைந்தவள், அருள் நிறைந்தவள், ஆவி நிறைந்தவள். அத்தகைய அன்னையை நீங்கள் நம்பிக்கையோடு வாஞ்சையோடு ஏற்கின்ற பொழுதெல்லாம், நம்பிக்கையோடு உற்று நோக்குகின்ற பொழுதெல்லாம் அந்த அருளிலும் அந்த ஆவியிலும் அந்த ஆசையிலும் உங்களுக்கும் பங்குண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப அன்னை மரியாளை யாராவது தரை குறைவா பேசினாங்கன்னா அவங்க நற்செய்தி அறிவிக்கும் பொழுது நீங்க செவி மடுக்கணும்னு அவசியமே இல்ல. அன்னை மரியாளை கேவலமாக பேசுகின்றவர்களை கிறிஸ்தவர்களாக நீங்கள் ஏற்க வேண்டும் என்பதும் அவசியமும் இல்ல. இல்லையா? வேற எந்த சபைகளையும் நம்ம நாடி செல்லணும்னு அவசியமும் இல்ல. இல்லையா? உலகத்தில் எந்த புனிதர்களுக்கும் கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் அன்னை மரியாளுக்கு கிடைத்திருக்கின்றது. அன்னை மரியாளுக்கு எத்தனை பெயர்கள்? கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? என்ன முடியுமா? இப்போ அந்தோனியார் எடுத்துக்கிறங்க. அந்தோனியாருக்கு எத்தனை பெயர்கள் இருக்குது சொல்லுங்க. ஒரே பெயரா? அடைமொழிகள் எத்தனை இருக்குது? கோடி அற்புதர், பதுவை அந்தோனியார், புதுமை வள்ளல், வனத்தந்தோனியார் வேற, கொன்னே விடுவேன், நீங்க சொல்லக்கூடாது, தப்பு சொல்ல. அடுத்து காணாமல் போனவரை கண்டுபிடிக்கக்கூடிய வல்லமை. இப்ப கவுண்ட் பண்ணிடலாம், அந்தோனியாருக்கு கவுண்ட் பண்ணிடலாம். ஆனால் அன்னை மரியாளுக்கு, அன்னை மரியாளுக்கு ஏன் இத்தனை பெயர்கள் திருவை கொடுக்கின்றது? ஏன் இத்தனை பெயர்களை திருவை கொடுக்கின்றது? நான் என் அன்னையை எப்படி பாவிக்கின்றேனோ, என்னுடைய விசுவாசத்தில் எப்படி நான் கண்ணுறுகின்றேனோ, கண்ணோக்குகின்றேனோ, அது அப்படியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். உதாரணத்திற்கு மாதா பேர் என்ன? ஏன் ஆரோக்கியமாக தான் வச்சாங்க சொல்லுங்க. ஏன் ஆரோக்கியமாக தான் வச்சாங்க? ஆரோக்கியம் யார் யாருக்கெல்லாம் இல்லையோ, சுகம் யார் யாருக்கெல்லாம் இல்லையோ, நோயின்றி வாழணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எந்த மாதாட்ட போங்கன்னு சொல்லுது? ஏன் ஆரோக்கியத்தை, உடல் நலத்தை நல்குகின்ற தாய் யாரு? ஆரோக்கிய தாய் வேளாங்கண்ணி மாதா. எதுக்கு வேளாங்கண்ணின்னு சொல்றோம்? எதுக்கு வேளாங்கண்ணின்னு சொல்றோம்? தேவையில்லாம பேர் வச்சுட்டாங்கன்றீங்களா? வேலை நகரிலே வீற்றிருந்து காட்சி கொடுத்த கன்னி, வேளாண் கன்னி. வேலை நகரிலே வீற்றிருந்து காட்சி கொடுத்த கன்னி, வேளாண் கன்னி. இல்லையா? ஒவ்வொரு பெயர்களையும், பெயர்களின் அடைமொழிகளையும் உடைத்து பாருங்கள். சகாயத்தாய் சொல்றோமா? சகாயத்தை சொல்றோமா? ஏன் சகாயம்? சகாயம்னா என்ன? கரெக்டா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உதவி. இல்லையா? என் அன்னையை நம்பிக்கையோடு நான் ஆடுகின்ற பொழுதெல்லாம் எனக்கு உதவி கிடைக்கின்றது. அதற்காக என் அன்னையை எப்படி நான் பார்க்கின்றேன்? எப்படி பார்க்கின்றேன்? சகாய அன்னையாக. இல்லையா? அப்ப இப்படி அடைமொழிகளை ஒவ்வொன்றையும் பிரித்து பார்த்தோம் என்றால், ஏன் அமலம்? அமலம் ஏன் சொல்றோம்? அமலம், அமல உற்பவி ஏன் சொல்றோம்?
அந்த வார்த்தையை விட இங்க ரெண்டா, ஆ பிளஸ் சத்தமா சொல்லுங்க. தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறீங்களா? ஏன் ஃபாதர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? வெரி குட். அமலம் ஆ பிளஸ் மலம். மலம் தீமையை அகற்றுவல், தீமையை அகற்றுவல். அப்ப இவ்வளவு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் தன்னுடைய பெயரிலே கொண்டிருக்கின்ற அருமையான அன்னையாக இருக்கின்ற ஒரே காரணத்தினால் தான் தாயாம் கத்தோலிக்க திருவை இன்றும் என்றும் அன்னையை தொலைதூரத்தில் வைத்து அழகு பார்ப்பதில்லை, அருகில் வைத்து அழகு பார்க்கின்றது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கையை விரிச்சிட்டு இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது என்ன சொல்கின்றார்? இதோ, சத்தமா சொல்லுங்க, இதோ உம் தாய். இல்லையா? இதோ உம் தாய். அப்படிப்பட்ட அன்னையை உலகிற்கு அற்புதமான கொடையாக பரிசாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிற்கு விட்டு சென்றிருக்கின்றார் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு நான் யாரை அறிய வேண்டும்? நான் யாரை அறிந்திருக்க வேண்டும்? அன்னை மரியாளை நான் அறிந்திருக்கவில்லை என்றால் நான் யாரை அறிந்திருக்க முடியாது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்திருக்க முடியாது. அப்ப நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும் என்றால் என் அன்னையை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். என் அன்னையை நான் முழுமையாக நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது மட்டுமே எனக்கு அருளும் ஆசீரும் பரிசாக கிடைக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு இத்தனை பேர் இந்த ஆலயத்திற்கு குழுமி வந்திருக்கிறீங்கன்னா பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிறீங்க. இந்த ஆண்டு முதல் தேதி யாரோட வந்து நான் உட்கார்ந்துடணும்னு வந்துட்டீங்க? யாரோடு? அவருடைய ஆசீர் எனக்கு நிச்சயம் வேணும். ஆண்டினுடைய முதல் நாள், முதல் மாதத்தை நான் ஆண்டவருடைய காலடியில் இருந்து தொடங்கணும் அப்படின்றது விரும்பியோ விரும்பாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த இடத்திற்கு வந்து உட்கார்ந்துட்டோம் இல்லையா? வந்து உட்கார்ந்துட்டோம். அது பெரிய ஆசீர்வாதம். அப்ப நான் இந்த ஆண்டில் இறைவனுடைய அடியில் பாதத்தில் அமர்ந்து இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் இந்த இடத்தில் இருந்து பெற்று செல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயம் அந்த ஆசீரில் உங்களுக்கும் சத்தமா சொல்லுங்க பங்குண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப அந்த இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் அன்றாட வாழ்க்கையில் என்ன செய்யணும்? தெய்வீக திருப்பலிகளில் பங்கேற்கணும். யாரு பெற்ற பிள்ளையோ சாமியார் இன்னைக்கு வந்து பூஜாசன் போட்டு பூசை வச்சுட்டு போயிடுவார் நினைச்சிடக்கூடாது. பூசை வச்சுட்டு போயிடுவார்னு நினைச்சிடவே கூடாது இல்லையா? இன்னைக்கு நிறைய பங்குகளில் இங்கே எப்படின்னு தெரியல, நான் புதுசு, நானும் சாமியாரை எனக்கு தெரியாது. பல இடங்களில் சாமியாரோட சண்டை போட்டுக்கிட்டு யாரோடையும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம், சாமியோடையும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா? இந்த சாமியாரை எனக்கு பிடிக்காதுன்றதுக்காக எந்த சாமியும் பிடிக்காது, நான் நம்புற தெய்வத்தையும் பிடிக்காது இல்லையா? இப்ப பகை நான் மையப்படுத்துகின்றேன், என் குடும்பத்தில் மையப்படுத்துகின்றேன் என்றாலும் நான் எதை இழந்து விடுகிறேன்? ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறேன் இல்லையா? தமிழ்ல சொல்றாங்க சாமி சாமி. எங்களை எப்படி சொல்லுவீங்க? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. சாமி யாரு இல்லையா? நான் சாமி யாருன்னு நான் அறிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த சாமியை யாருன்னு உங்களுக்கு அறிவிக்க முடியும் இல்லையா? அப்ப சாமியார் மேலேயே எனக்கு பகை இருக்குது, அதனால சாமிக்கும் சாமி கும்பிட கோயிலுக்கும் வரமாட்டேன் நினைச்சிடவே கூடாது. இங்க எப்படின்னு எனக்குலாம் தெரியாது. நான் யார்ட்டையும் பேசியும் பழகல, கவலைப்படாதீங்க. இங்க எப்படியோ எனக்கு தெரியாது. நீங்களாச்சு உங்க சாமியார் ஆயிடுச்சு. மல்லு கட்டணும்னா சேர்ந்து மல்லி கட்டிக்கிறலாம். ஏன்னா உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டி அவர் தான். பக்கத்து வீட்டு பங்குச்சாமியார்ட்ட போய் சண்டை போட முடியாது. யார்கிட்ட மட்டும் தான் சண்டை போட முடியும்? உரிமையா யார்கிட்ட மட்டும் தான் சண்டை போட முடியும்? உங்க சாமியார்ட்ட தான் சண்டை போட முடியும். பக்கத்து வீட்டு சாமியார்ட்ட போய் சண்டை போட முடியுமா? பக்கத்து பங்குல போய் சண்டை போட முடியுமா? இல்ல பூசை வைக்க வாங்கன்னு சொல்லிட முடியுமா? முடியாது. அப்ப நான் அருளோடும் ஆசீரோடும் இருக்கணும் அப்படின்னா என்ன செஞ்சிடணும்? எப்பொழுதெல்லாம் எனக்கு திருப்பலி வழங்கப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த தெய்வீக பலியில் பங்கெடுக்க முடியாந்துரு. இல்ல உங்க வீட்டுக்காரர் வேலை செய்யறாரு, உங்க வீட்டுக்காரம்மா வேலை செய்யறாங்க, நீ வந்துரு, உன்னால முடியும்னா நீ வந்துரு. உன்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்களா வந்துரு, பிள்ளைகள் இருக்கிறார்களா வந்துரு, கூட்டிட்டு வந்துரு. ஏன்? தெய்வீக திருப்பலி என்பது அவ்வளவு அற்புதமான ஆசீர்வாதத்தை மன்னகத்திலே பெற்று தருகின்ற அற்புதமான திருவருட்சாதனம். இறைவனுடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து பார்க்கின்ற அருமையான தருணம் தெய்வீக திருப்பலி. அதனாலதான் அன்னை தெரசா
பணியை தொடங்கும் பொழுது என்ன சொல்றாங்க? எனக்கு ஒரே ஒரு சாமியார கொடுங்க. ஏன்? அன்றாட ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்றால், நான் அன்றாட நற்கருணையில் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் எனக்கு யாரு தேவை? சாமியார் தேவை. அப்ப அன்றாட வாழ்க்கையில், என்னுடைய விசுவாசத்தை ஈரப்படுத்திக் கொள்ள வேண்டும், என்னுடைய ஆசீர்வாதத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் எங்க ஒடியாந்துடணும்? ஆலயத்திற்கு ஒடியாந்துடணும். ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது நீங்க பண்ணிருக்கிற டெக்கரேஷன் ஆண்டவர் ஒருபோதும் பார்ப்பதே கிடையாது. நீங்க அணிந்திருக்கிற நகைகளை ஒருபோதும் பார்ப்பதே கிடையாது. அதனாலதான் அருமையா ஒரு பாட்டு பாடுறோம். ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அதை பயனுள்ள பலியாய் ஏற்றிடுவாய், காணிக்கை தர நான் வருகின்றேன். அப்புறம் உம் கரங்களில் என்னை தருகின்றேன், என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால், என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால், என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். இல்லையா? அப்ப இங்க வந்து கைவீசுன்னு வந்துட்டு உட்காந்துட்டு போறதுக்காகவோ, கையை கட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு டைல்ஸை தேய்ச்சிட்டு போறதுக்காகவோ, சேரை தேய்ச்சிட்டு போறதுக்காகவோ இங்க வரல. என்னவா வர்றோம்? என்னை முழுமையாக எடுத்து படிச்சு பாருங்க. திருப்பாடல் 37:5 எடுத்து படிச்சு பாருங்க. உங்களை முழுமையாக உணர்ந்து உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உன் கணவனை, உன் மனைவியை, உன் பிள்ளைகளை முழுமையாக இறைவனுடைய கரங்களில் ஒப்புக்கொண்டு அவரை மட்டுமே நம்பியிரு. அவரே உன் சார்பில் நின்று செயலாற்றுவார். அவருக்கு தெரியும் உன்னை இத்தனை வருஷமா 2023 வரையும் பத்திரமா பார்த்துக்கிட்ட தெய்வத்திற்கு உனக்கு 2024 பத்திரமா பார்த்துக்கிற மாட்டார் நினைக்கிறியா? இல்ல. கொரோனாவுல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் அழிஞ்சாங்க, நீங்க நான் அழிஞ்சோமா? இல்ல. நன்றி சொல்ல வந்துரு, கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்துரு. உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு, உன்னையை ஒப்புக்கொடு, உன் பிள்ளைகளை ஒப்புக்கொடு. அப்பொழுது கடவுள் யாருடைய சார்பில் நின்று செயலாற்றுவார்? சத்தமா சொல்லுங்க. அவரே உன் சார்பில் நின்று செயலாற்றுவார். உன் குடும்பத்தில் உன் வழியாய் நின்று, உன் சார்பில் நின்று அவர் செயல்படுவார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்த வார்த்தையை மட்டும் கடைசியா படிச்சு முடிச்சிருக்கேன், நானும் முடிச்சிடுறேன். உன் வழிகளை அவரிடம் ஒப்புக்கொடு, அவரை மட்டுமே நம்பியிரு. வேற யாரையும் நம்பி இருக்காத. இந்த உலகத்தில் வேற யாரையும் நம்பி இருக்காத. நம்புறவங்க உன்னை ஏமாத்துவாங்க, நம்புறவங்க உன்னை ஏமாற்றுவார்கள். நீ யார் மீது அதிகம் நம்பிக்கை வைக்கின்றாயோ அவர்களால் நீர் ஏமாற்றப்படுவாய். ஆனால் யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்? ஆண்டவர் மீது மட்டுமே நீ நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அவருடைய ஆசீர் உனக்கு பரிசாக கிடைக்கும். அதனாலதான் சொல்றாரு, நம்ம திரும்பி படிங்க. உன் வழிகளை, உன் குடும்பத்தை, உன்னை, உன் கணவனை, உன் மனைவியை யாருக்கிட்ட வந்து ஒப்புக்கொடு? ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. குருக்கள் பலி ஆற்றுகின்ற அந்த தருணத்திலே பலிபீடத்தில் அப்பத்தையும் ரசத்தையும் தனியா பிடிச்சு காட்டிட்டு மேஜிக் பண்றாரு நினைக்க கூடாது. உங்களுடைய காணிக்கை என்னவோ அதை ஒப்புக்கொடு. உன்னுடைய கவலை என்னவோ அதை ஒப்புக்கொடு. உன்னுடைய கண்ணீர் எதுவோ அதை ஒப்புக்கொடு. உன்னுடைய தடை எதுவோ அதை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இதுதான் என்னுடைய காணிக்கை அப்படின்னு சொல்லு. ஆண்டவரே, என்னுடைய வேதனை இது, என் குடும்பத்தினுடைய கவலை இது, என்னுடைய கண்ணீர் இது, இதை நான் உமக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறேன் என்று ஒப்புக்கொடு. அப்பொழுது ஆசீர்வாதம் உமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும், ரெட்டிப்பாக இருக்கும். அப்ப ஒவ்வொரு முறையும் திருவைக திருப்பலிக்கு வருகின்றீர்கள் என்றால் ஆசீர்வாதத்தை பெற வருகின்றீர்கள் இல்லையா? காலையில எந்திரிச்ச உடனே ஒரு ஜெபத்தை மறந்துடுறோம். அட்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே வச்சுட்டு போன பத்தில இது உங்களையே நீங்கள் ஆசீர்வதிக்கின்ற அற்புதமான ஜெபம் இல்லையா? அட்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து என்னுடைய வாய் வார்த்தைகளை காப்பாத்துங்க. காலையில எந்திரிச்சு என் மாமியாவை, என் பிள்ளைகளை, என் புருஷனை, என் மனைவிய என்ன செய்யக்கூடாது?
திட்டிடக்கூடாது, காயப்படுத்திடக்கூடாதுன்னு காலையில் எந்திரிச்சவனே பூட்டு போட்டு, அது ஆசீர்வாதம் இல்லையா? இந்த நாள் ஃபுல்லா நீ தூங்க போறதுக்கு முன்னாடி நினைச்சு பாரு, அப்பாடா என் புருஷனை திட்டல, பெரிய ஆசீர்வாதம். தெரியுமா தெரியாதா? புருஷன் வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படியே இங்கே அங்கேயும் சுத்திக்கிட்டு 4 ஒயின் ஷாப்ல போயிட்டு ஒரு மட்டையை போட்டு அப்படியே வந்து நிக்கிறணும் அப்படின்னா அது யாருடைய காரணம்? உன்னுடைய காரணம். உள்ள வந்தாலும் என்ன செய்யற? வெட்டு வெட்டுன்னு திட்டுற, விழுகிற, முழுங்குற. அதனால பயந்துக்கிட்டு அப்படியே அங்கங்கேயும் சுத்திக்கிட்டு வர வேண்டிய சூழலுக்கு தள்ளுறீங்க. அப்ப காலையில எந்திரிச்சவன என்ன செஞ்சிருங்க? அச்சிஷ்ட சிலுவை எங்க? நெத்தியில போட்டுருங்க ஒரு போடு, அதுதான் முத்திரை. காலையில எந்திரிச்ச உடனே என்ன செய்யுங்க? அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து எங்களை, யாரை? என் குடும்பத்தை, என் பிள்ளைய, என் புருஷனை, என் மனைவிய ரட்சிங்க. பெரிய ஆசீர்வாதம். காலையில் எந்திரிச்சவனே சொல்லி பாருங்க. காலையில் எந்திரிச்சவனே இந்த ஜெபத்தை சொல்லி பாருங்க. இது ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜெபத்தை சொல்ல முடியும். இன்னையில இருந்து நான் சவால் பண்றேன், சவால் சேலஞ்ச் பண்றேன். நீங்க போய் சொல்லிட முடியும்னு நினைக்கிறீங்களா? காலையில் எந்திரிச்சவனே எதை பார்க்கிறோம்? எதை பார்க்கிறோம்? என் புருஷன் உசுரோட எந்திரிக்கிறானா எந்திரிக்கலையான்னு பார்க்கறத விட எதை பார்க்கிறோம்? என் புள்ள உசுரோட இருக்கா இல்லையான்னு பார்க்கறத விட எதை பார்க்கிறோம்? இன்னைக்கு அந்த உலகத்துக்கு போயிட்டோம். அது ஆசீர்வாதமற்ற நிலை. அது ஆசீர்வாதமற்ற நிலை. காலையில் எந்திரிச்ச உடனே என்ன செஞ்சிரு? கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ என் மாமியா மூஞ்சில முழிச்சிருவானோ அப்படின்றதுக்காக என்ன செஞ்சிரு? என்ன செஞ்சிரு? ஆசீர்வாதத்தை போட்டுரு. அப்ப இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை கொஞ்சம் 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 கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையில சேகரிக்கிறீங்க அப்படின்னா அதுவே பெரிய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். தூங்குறவங்க மட்டும் பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இன்னமும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறேன் சாமி. அப்ப அன்றாட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சேர்ப்பதுதான் இந்த ஆண்டு உங்களுக்கு கடமையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சனிக்கிழமையே சாத்தா அவங்களுடைய வேலையில் மைண்டில் வேலை செய்வான். எப்படி? நாளைக்கு நாளைக்கு எங்கே பூசைக்கு போகலான்னு வராது. பூசை இருக்குது, சரி அடுத்த வாரம் போய்க்கலாம்னு சொல்லுவான் சாத்தான். அதை வின் பண்ணிட்டாவே, அதை வின் பண்ணிட்டு எங்கே வந்து உட்காந்துட்டா? எங்கே வந்து உட்காந்துட்டா? பெரிய பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? நீ கோயிலுக்கு வரணும்னு நினைப்ப, கையில பைபிளை எடுக்கணும்னு நினைப்ப, கையில ஜெபமாலை எடுக்கணும்னு நினைப்ப. ஆனா அங்க உண்மையில சாத்தான் என்ன செய்வான்? என்ன செய்வான்? தடை பண்ணுவான். கையில பைபிளை எடுத்து வாசிக்கணும்னு நினைச்ச உடனே கண்ணை சொருகும் இல்லையா? அப்பதான் ஒரு கால் வரும், அப்பதான் மெசேஜ் டிங் 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 இல்லையா? அப்பதான் வரும். இதெல்லாம் தடை. அதை வின் பண்ண, அது ஆசீர்வாதம். சாத்தானை எப்ப நீ வின் பண்ண நினைக்கிறியோ, வின் பண்றியோ, அப்பதான் அது உனக்கு ஆசீர்வாதம். அப்ப கடவுளை கரெக்டா என்ன செஞ்சாரு? காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் இன்னைக்கு போட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிற கூடாது. இன்னைக்கு போட்டு நான் அடுத்த வருஷம் திருப்பி வரும்போது தான் போடணும்னு நினைக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் பொழுது என்ன செஞ்சிருங்க? தயவு செய்து போட்டுருங்க. எங்கேயாவது வீட்டை விட்டு கிளம்புறீங்களா? என்ன செஞ்சிருங்க? ஆசீர்வாதத்தை உணருங்க. ஆண்டவரை உணருங்க, அது போதும். அவரை நினைச்சா போதும் இல்லையா? அருமையான ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, முடிச்சுக்கிறேன். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அப்ப எந்திரிக்கும் போது என்ன நினைச்சிருங்க? யாரை நினைச்சிருங்க? பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே எந்திரிக்கும் போது நான் ஆண்டவரை நினைச்சு எந்திரிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த நம்பிக்கையில நான் நிச்சயம் பயிற்றுவிக்கிறேன் என் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் புருஷனையும் மனைவியும் அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு பரிசாக கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். எல்லாருமே பக்கத்தில் தூங்குறவங்களை எல்லாம் தட்டி விட்டு எழுப்பி விடுங்க. குட் மார்னிங் சொல்லி பாருங்க, ஹாப்பி நியூ இயர் சொல்லி பாருங்க, எந்திரிச்சிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெரி குட். எல்லாரும் இப்போ முழிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். வெரி குட்.
முழிச்சவங்க மட்டும்தான் சொல்கிறாங்க, தூங்குறவங்க மட்டும் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். வெரி குட். இந்த ஆண்டில் ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயம் நீங்கள் கேரி பண்ணணும் இல்லையா? இந்த புதிய ஆண்டில் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்கள். எந்திரிச்ச உடனே இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வர்றீங்கன்னா நிச்சயம் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் ஒரு பழைய பாட்டு ஒன்று அருமையாக பாடுவாங்க. இயேசுவின் பின்னால் எல்லாரும் சேர்ந்து திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அச்சமும் இல்லை, அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியேன் உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குறையில்லை. அச்சமும் இல்லை, அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியேன் உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னால், ஆண்டவர் முன்னால், அகிலமே பின்னால். ஆண்டவர் முன்னால், ஆண்டவர் முன்னால், அகிலமே பின்னால். அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னாடி மட்டும்தான் செல்வேன் அப்படின்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இயேசுவை தவிர வேற யாருக்கு நான் பயப்படணும்னு தேவையே இல்லை அப்படின்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் என்னோடு இருந்து உடன் பயணிப்பார் அப்படின்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு மேகத்தனலாகும் நெருப்பு தூணாகும் இருந்து வழி நடத்தியது போல இந்த ஆண்டு உங்களை அற்புதமாக ஆசீர்வதிக்க இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக கைகளை குவிப்போம். எந்த பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காதீர்கள். இது அருமையான நேரத்தில் நீங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றீர்கள். சரியாக ஒரு மணி ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை நள்ளிரவிலே இருந்து பவுலையும் சீலாவையும் போல இதோ இந்த நேரத்தில் கண்களை மூடுவோம். எந்த பராக்குகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆண்டவரே, என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்கள். அப்பா, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என்னில் இருக்கின்ற தீய ஆவிகளை, எண்ணங்களை ஆண்டவரை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்கள். அப்பா, நீங்கள் மட்டுமே பொறுப்பெடுக்க வேண்டும், நீங்கள் மட்டுமே வழிநடத்த வேண்டும் என்பதற்காக என்னையும் எனது குடும்பத்தையும் உம்முடைய 5 திருக்காயங்களுக்குள்ளாக நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டு அற்புதமான ஆசீர்வாதமான ஆண்டாக மாற வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டு உம் பிள்ளைகள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ உம்முடைய தெய்வீக சித்தம் அதுவென்றால் ஆண்டவரே, அவற்றை நிறைவேற்ற எதுவெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அத்தகைய தடைகளை எல்லாம் தவிடுபடியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இதோ இந்த நேரத்தில் உம் பிள்ளைகள் மீது உம்முடைய தெய்வீக விலை மதிப்பில்லாத இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய தெய்வீக விலை மதிப்பில்லாத இரத்தம் கழுவி தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆலய முற்றங்களில் இருந்து அதிகாலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுத்து ஜபிக்கின்ற இந்த அருமையான தருணத்தில் எல்லாவித தீங்கில் இருந்தும், தீய நாட்டங்களில் இருந்தும், தீய சக்திகளில் இருந்தும், தீய ஆவியினுடைய பிடிகளில் இருந்தும், கொடிய கொள்ளை நோய்களில் இருந்தும், வியாதிகளில் இருந்தும், இன்னல்களில் இருந்தும், விபத்துகளில் இருந்தும் விடுதலை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை எம்முடைய தெய்வீக வலக்கரம் கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே, இவர்கள் செல்லுகின்ற ஒவ்வொரு இடமெங்கும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் முன்பும் பின்பும் இடமும் மலமும் மேலும் கீழும் இருந்து தாங்கி வழிநடத்த வேண்டும் என்பதற்காக உம்முடைய வானதூதர்களுக்கு கட்டளையிட்டு பாதுகாத்து வழிநடத்த வேண்டும்
என்பதற்காக பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பம் குடும்பமாக உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை தேடி விரும்பி வந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக, அந்த குடும்பங்களை ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக, அவர்கள் இருதயங்களில் இருக்கின்ற எண்ணங்கள், இயக்கங்கள், சுமைகள், கவலைகள், கண்ணீர்கள் அனைத்தையும் ஆண்டவரை உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்ற அருமையான தருணத்தை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றோம். தகப்பனே, எங்களை முழுமையாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே, எம் பிள்ளைகளை இப்பங்கில் வசிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்து, நீரே வழிநடத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே, உம்மீது நாங்கள் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு அத்தகைய நம்பிக்கையில் மென்மேலும் வளர வேண்டும் என்பதற்காக இதோ இந்த நேரத்தில், நம்பிக்கையை அறிக்கை செய்யும் நேரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கின்றோம். உம்மை நம்புகிறோம், உம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றோம், உம்மை விசுவசிக்கின்றோம் என்ற ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தில் அனைவரும் சேர்ந்து நம்பிக்கையை அறிக்கை செய்வோம்.